சாக்கடை கால்வாய்கள் விரிவுபடுத்தும் பணிக்காக எடுக்கப்பட்ட இடங்கள் 2 மாதங்கள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அவதியடைந்து வந்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 39வது வார்டு குளத்துப்புதூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் சாக்கடை கால்வாய்களை இடித்து 2 மாதங்கள் ஆகியும் இதுவரை எந்த தீர்வும் செய்யப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாநகராட்சி அதிகாரிகளின் வீட்டின் முன் தேங்கியுள்ள சாக்கடை கழிவுகளை அப்புறப்படுத்தவும் சாக்கடை கால்வாய்களை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் 39வது வார்டுல இருந்து பேசுறேங்க. இங்க டிச்சின் தோண்டி 2.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. டிச்சும் சரி வர கட்டுல தண்ணி பைப்பும் உடைச்சு வச்சுட்டாங்க. தண்ணிக்கு நாங்க 2.5 கிலோமீட்டருக்கு அந்த சைடு போக வேண்டியதா இருக்குது. குழந்தை குட்டி வெளியில விழவே முடியல, கூட்டிட்டு வர முடியல. வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கனாலையும் இங்க வெளியில வர முடிய மாட்டேங்குது. டிச்சு தண்ணி ரோட்ல வீட்டு வாசல்ல போயிட்டு இருக்குது. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய தொத்து வியாதி வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. குழந்தைங்க இப்பவே அடிக்கடி காய்ச்சல் சளின்ட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணி இன்னும் மிதிச்சிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது இன்னும் எச்சா பாதிப்பு அதிகமா இருக்குது. கவுன்சிலர் கிட்ட சொன்னாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவுன்சிலர் லேடி டிச்சு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. டிச்சு இங்க இருக்கு இல்லைன்னே சொல்லி சாதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கவுன்சிலர் எங்க வார்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கவுன்சிலர் வரதில்லை, அவங்களோட மருமகன் தான் இங்க எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தண்ணியும் சரி வர இருக்கிறது இல்ல, டிச்சு ப்ராப்பரா இல்ல. ஏருக்கு மாற டிச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப லைனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கங்க முன்னாடி பின்னாடி தள்ளி வீட்டுக்குள்ள வீடெல்லாம் இடிச்சு டிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு முன்னறிவிப்பு எதுவுமே இல்ல. முன்னறிவிப்பு இல்லாம எடுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க முன்னறிவிப்பு இல்லாம நாங்க எங்க எடுத்துட்டு நாங்க எங்க வீட்டை மாத்திட்டு போறதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கிற இடமே இதுதான், வேற எங்களுக்கு இடம் இல்ல, எதுவும் இல்ல. நாங்க ரோட்ல எல்லாம் எங்கனால படுக்க முடியுங்களா குழந்தை குட்டி எல்லாம் வச்சுட்டு? அதனால ஒரு வாரத்துக்குள்ள ஒரு தீர்வு எங்களுக்கு பண்ணி கொடுங்க. தண்ணியும் வர மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு அதுதான் முக்கியம், தண்ணி தான் முக்கியம். கொஞ்சம் எங்களுக்கு பாருங்க. உடச்சு விட்டுட்டு இன்னும் எச்சா நாரிட்டு கிடக்குது இந்த ஏரியா. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு முடிவு பண்ணி கொடுங்க. திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.